நேயர்களே, தற்போது சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி விலகப் போகிறார் என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாக 2025 ஜனவரி 19ஆம் தேதி இதுகாரம் ஒரு 7 மாதங்களுக்கு மேல் அவருடைய பதவியில் தொடர்கிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வதேசம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் பெரிய பெரிய நடவடிக்கைகளையும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வழக்கு, அதாவது டேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்த அமெரிக்க அதிபர், அதற்காக அவர் மீது சர்ச்சைகளும் இருந்தது. மெக்சிகோவோடு மோதினார், கனடாவோடு மோதினார், கிரீன்லாந்து, இப்படி பல விவகாரங்களை தாண்டி ஐரோப்பு யூனியன் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளோடும் கூட அவருக்கு மோதல் உண்டு. கடைசியில் அவர் ஒரு அமைதி மனிதனாக, த மேன் ஆஃப் பீஸ் என்கின்ற பட்டத்தை பெறுவதற்கு அவர் இதுவரை பல நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூட அமெரிக்க அதிபர் சொல்லி கொண்டிருந்தார். இந்தியாவோடு போரை நிறுத்தினேன், காசாவோடு போரை நிறுத்துவதற்கு நான் தற்போது முயற்சி செய்கிறேன், உக்ரைனுடைய போரை நிறுத்துவதற்கு நான் முயன்று கொண்டிருக்கிறேன், எனக்கு நொபெல் பரிசு தர வேண்டும் என்று சொன்ன நிலையில் அமெரிக்க அதிபர் பதவி விலகுவதற்கான காரணம் என்ன என்பது தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. அவருடைய உடல்நிலை, வயது ஆகியவை தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்டாக தற்போது பதவியில் இருக்கும் ஜேடி வான்ஸினுடைய பேட்டி தற்போது பெரும் பிரச்சனைகளை மட்டுமல்ல, அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெடி வான்ஸ் தனது பேட்டியில் 200 நாட்கள் நான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு பணியாற்றியிருக்கிறேன், ஆகவே நிர்வாகம் சம்பந்தமான நிலைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நிர்வாகத்தை எப்படி நடத்துவது, சர்வதேச பிரச்சனைகளை எப்படி கையாளுவது, இந்த விவகாரங்கள் எல்லாம் நான் நன்கு அறிந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பொறுப்பை ஏற்பதற்கு நான் தயார் என்று அவர் அறிவித்திருப்பது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், அமெரிக்க அதிபராக சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிபராக இருக்கும் ஒருவருக்கு மேல் அவருடைய கீழே பின்னால் பயனாற்றி கொண்டிருக்கும் 2ஆம் நிலை தலைவரான ஜேடி வான்ஸ் எப்படி இதை அறிவிக்க முடியும் என்ற கேள்விகளும் எழுகின்றது. அப்படி என்றால் தற்போது இவர் பதவி விலக வேண்டிய காரணம் என்ன, நோக்கம் என்ன, இவருடைய உடல்நிலையின் பிரச்சனைகள் வந்திருக்கிறதா என்பதையும் கூட நாம் இப்போது சர்வதேச செய்தியிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்க அதிபருக்கு கிட்டத்தட்ட 78 வயதை அவர் அடைந்திருக்கிறார். இந்த 78 வயதின் காரணமாக அவருக்கு தற்போது கால்கள் மற்றும் கை பகுதிகளில் மிக அதிகமான அல்லது குறைந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வீக்கம் ஏற்படுகிறது. இதை தெளிவாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் உற்று நோக்கி அதை படம் பிடித்து அதை கூட ஆய்வு செய்து இது நிறம் மாறுகிறதே என்றெல்லாம் கேள்வி எழுப்பியதின் விளைவாகவும் அதற்கு முன்பும் பல பரிசோதனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உட்படுத்தப்பட்டார். அந்த பரிசோதனையின் விளைவாக அவருக்கு குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி, இந்த நோயை சிவிஐ என்று சொல்வார்கள், குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி என்று சொல்கிறார்கள். அதாவது அவருடைய அதாவது வெரிகோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை ஒட்டி அல்லது அதை சமன்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன் வியாதி என்று சொல்லப்படுகிறது. குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி என்றால் கால் நரம்புகளில் ஏற்படுகிற அந்த சுருக்கம், கால் நரம்புகளில் ஏற்படுகிற இந்த விவகாரம் வயதான காலத்தில் அதிகம் வரும் என்றும், இந்த குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி மூலமாக இரத்தம் கால் பகுதியிலிருந்து பிரெயினுக்கு செல்வது தடைப்படும் அல்லது அதில் வீக்கம் ஏற்படுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆக இந்த குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சின் மூலமாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதனால்
அவர் பதவி விலகினால் அடுத்த கட்ட பிரசிடென்ட்டாக ஜேடி வான்ஸ் நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கலாம். இல்லை என்றால் அவர் நான் அமெரிக்க அதிபராக வருவதற்கு முழு சம்பந்தம் என்று பொதுவெளியில் அவர் டிஸ்க்ளோஸ் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை, ரிப்பப்ளிக்கன்ல இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியிலும் அவர் மீது, காங்கிரஸ் கட்சி அல்ல, காங்கிரஸிலும் செனட்டிலும் ரிப்பப்ளிக் உறுப்பினர்கள் பலர் பலவிதமான மாறுபட்ட கருத்தை இவர் மீது வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசியலில் இவரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆப்போசிட் பார்ட்டிகள் கச்சா கட்டி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் ஏனென்று சொன்னால் இவர் ஒரு பல விவகாரங்களில் சர்ச்சைக்குரிய ஆளாக மாறி வந்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய ஆளாக மாறி வந்திருக்கிறது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய அந்த தேர்தல் வெற்றியிலே பல கலவர வழக்குகள் இருக்கிறது. இவர் பதவி நீக்கப்பட வேண்டும் என்றும் இவர் மீது இம்பீச்மெண்ட் பதவி நீக்க வழக்குகளும் பல விஷயங்களும் இருப்பதாகவும் கூட தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் யுஎஸ் டுடே என்ற அமெரிக்க ஊடகத்திற்கு பேட்டி அளித்த ஜேடி வான்ஸ், நான் தயாராக இருக்கிறேன், நான் அமெரிக்காவின் தலைமையேற்பதற்கு அனுபவம் பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறார். இந்த குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சியை தாண்டி டொனால்ட் ட்ரம்பின் மீது ஊழல் வழக்குகள், அவரின் மீது இம்பீச்மெண்ட் பதவி நீக்க வழக்குகள், கடந்த கால விவகாரங்கள் எல்லாம் இருக்கின்ற போது இதனை அவர் எதிர்கொள்வதற்கும் இந்த வழக்கும் அவர் பதவி நீக்க இந்த உடல்நிலையும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதை உண்மையிலேயே ரிப்பப்ளிக்கனுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் விளைவுதான் யுஎஸ் டுடே என்கின்ற அந்த ஊடகத்தின் பேட்டியின் வாயிலாக ஜேடி வான்ஸ் தெரிவித்திருப்பதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த நிலையில் அமெரிக்கா அதிபராக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த குரோனிக் டிசீஸ், அதாவது இதன் மூலமாக இந்த நரம்பியல் வியாதியாக, அதாவது குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி, அவர் மீது வைக்கக்கூடிய இம்பீச்மெண்ட், அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், இதையெல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு அவருடைய உடல்நிலை தற்போது சாத்தியமில்லாத நிலையில் ஜேடி வான்ஸினுடைய இந்த பேட்டி ஏற்பட்டால், அவர் ஒருவேளை பதவி விலகினால் என்ன நடக்கும் என்பதையும் சுருக்கமாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவருடைய இந்த பாலிசி டெமோக்ராட்ஸ் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மத்திய கிழக்கில் காசாவினுடைய போரில் இஸ்ரேலுக்கு குருட்டுத்தனமான கண்மூடித்தனமான ஆதரவை அவர் கொடுத்து வருவது ஒரு பெரும் நிலையை ஏற்படுத்தலாம், மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் அமெரிக்க செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கூட அமெரிக்காவில் இருந்து எங்களது டாக்ஸை பெற்று அப்பாவி மக்களை படுகொலை செய்வதற்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க அரச தலைமையின் மீது வைத்திருக்கிறார்கள். தற்போது இவர் விலகினால் அது மாற்றம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஏனென்று சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய அல்லது பதவி விலகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகு கூடிய உதவிகள் முழுமையாக அது நிறுத்தப்படும். ஏனென்று சொன்னால் கத்தர்கேட் ஊழலில் இவர் மீது தற்போது வழக்கு மிக ஆழமாக உருவெடுத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இவர் செய்திருக்கக்கூடிய, அதாவது பெஞ்சமின் நெத்தானியாகுனுடைய பல நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் இவர் மீது இருக்கக்கூடிய கிரிமினல் படுகொலை ஜெனோசைட், எத்னிக் கிளின்ச்சிங், இன சுத்திகரிப்பு வழக்குகள், உள்நாட்டில் ஊழல் வழக்குகளில் முதலாக சிக்கி இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு வாழ்நாள் சிறை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் இந்த வழக்கில் சிக்கியவுடன் நேற்று முன்தினம் வந்த பின்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அழைத்ததாகவும், டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு வேறு பணிகள் இருப்பதனால்
பின்னால் இது குறித்து பேசுகிறோம் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக கூட டொனால்ட் ட்ரம்ப் அங்கே அழுத்தம் கொடுத்து உங்கள் நாட்டிற்கு நிலைத்தன்மைக்கு போராடும் பெஞ்சமின் நெத்தானியாகுவின் மீது அனைத்து வழக்குகளையும் நீங்கள் நீர்த்து போக செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்ததும் தற்போது நினைவுபடுத்தலாம். இது காசாவில் ஒரு பெரும் மாற்றத்தை இன்னும் சில மாதங்களில் ஏற்படுத்தலாம். இரண்டாவது, உக்ரைன் போரில் அவர்கள் பணம் கொடுத்து இந்த தாக்கி வந்திருப்பதும் அமெரிக்காவினுடைய ரெசஷன் மந்த நிலைக்கான பொருளாதார நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது, நேட்டோ நாடுகள் அவர்களுக்கும் அமெரிக்காவோடும் இருக்கிற உறவுகளிலும் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிர்மறை கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவற்றிலும் மாறுதல் ஏற்படும். இந்தியா போன்ற நாடுகள் நான்காவது, அதிக வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்காவினுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் மாற்றம் ஏற்படும். ஆக ஒட்டுமொத்தமாக கனடாவோடு நீண்டகால பகை, அந்த நாட்டை 51வது மாநிலமாக அபகரிப்பதற்கான திட்டம், இப்படி பேசுவதும் அவர் செயல்பாடுகளும் அதிக பிரளயத்தை ஏற்படுத்துவதால் ஒருவேளை இந்த வியாதியின் காரணமாக அவர் ஓய்வு பெற்றால் மீண்டும் அமெரிக்க அதிபராக அவர் வர முடியாத நிலை ஏற்பட்டு ஜேடி வான்ஸ் அவர் யுஎஸ் டுடே ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியினூடே அவர் வந்தால் இத்தனை மாற்றங்கள் வரும் என சர்வதேச செய்தியாளர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசியலில் ஒரு பிரளயம் 7 மாதத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல் இவர் ஆட்சி செய்வாரா? நிச்சயமாக அது சாத்தியமில்லை. அவருடைய உடல்நிலை, வயது, அவருடைய குழப்பமான பேச்சு இதற்கு தடை விதிக்கும் என்றே கருத்துக்கள் வந்திருக்கிறது. அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.